காயல்பட்டினம் ரஹ்மத்துல் லின் ஆலமீன் மீலாது பேரியம் குத்துக்கல் தெரு மொய்தீன் பள்ளிவாசலில் அமைந்துள்ளது. இங்கு அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் NLC நெய்வேலி லைக்னேட் கார்ப்பரேஷனுடன் இணைந்து ஒரு மாபெரும் மருத்துவ முகாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் 450க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டார்கள். இவர்கள் கண்ணாடி யாருக்கெல்லாம் பரிசீலிக்கப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் இலவசமாக கண்ணாடி தரப்பட்டது. மேலும் மருந்து மாத்திரைகளும் இலவசமாக தரப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பயனாளிகள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். மேலும் இது பயனுள்ளதாக இருந்தது என்று இந்த கேம்பை பற்றி பாராட்டினார்கள். இதுபோன்ற கேம்கள், இதுபோல சேவைகள் அடிக்கடி நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பாக அவர்களிடம் இருந்தது. இந்த முகாமை காயல்பட்டினம் சமூக ஆர்வலர்கள் ஜஸ்முதீன் மற்றும் இறையருள் யூசுப் சாஹிப் மற்றும் ஷமீம் ஆகியோர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இவர்களுடன் மொய்தீன் பள்ளிவாசல் பொறுப்பாளர் அபுபக்கர் ஷேக் தாவூத், சையத் உமர், அப்துல் ரஹ்மான், சிராஜுதீன் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனையின் முகாம் ஒருங்கிணைப்பாளர் கந்தசாமி அவர்களின் குழு ஆகியோர் இந்த முகாமை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அரவிந்த் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த முகாம் சிறப்புடன் நடைபெற்றது. மேலும் ரஹ்மத்துல்லின் ஆலமீன் மீலாது பேரியத்தின் தலைவர் சட்னி சையது மீரான் முசம்மில், மொய்தீன் பள்ளியின் செயலாளர் ஃபாரூக், பொருளாளர் மொய்தீன் அப்துல் காதர், செயற்குழு உறுப்பினர் அப்துல் அஜீஸ், NLC நிறுவன அதிகாரிகள் சரவணன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்ட்ரல் மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியர் ரசாக் அவர்கள் வந்திருந்தார்கள். இந்த முகாமில் ஆத்தூர், ஆறுமுகநேரி, உடன்குடியிலிருந்தெல்லாம் சுற்றியுள்ள ஊர்களில் இருந்தெல்லாம் இந்த முகாமிற்கு பங்கு கொள்ள பொதுமக்கள் வந்திருந்தார்கள். சுமார் 489 பேர் இதில் கலந்து கொண்டார்கள். 55 பேருக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. 210 பேருக்கு இலவச கண்ணாடி வழங்கப்பட்டது. 9 நபர்களுக்கு ஆபரேஷன் பண்ணுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டது. அவர்கள் அனைவருக்கும் இலவசமாக இந்த ஆபரேஷன் நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரவிந்த் கண் மருத்துவமனையின் டாக்டர் குழு சிரிஜா மற்றும் டாக்டர் பிரீதா ஆகியோரின் தலைமையின் கீழ் மருத்துவ குழு பலனாளிகளை பரிசோதித்து இந்த முகாமை சிறப்பாக நடத்தினார்கள். பலருக்கும் இது பயனுள்ளதாக இருந்தது. மீண்டும் இது போன்ற முகாம்கள் நடத்த இந்த முகாமுக்கு வந்தும் சிலர் கலந்து கொள்ள முடியாமல் நேரம் தவறி வந்தார்கள். அவர்களுக்கு இந்த முகாமில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இதுபோன்ற மீண்டும் முகாம்கள் தொடர, இதுபோன்ற சேவைகள் ஆற்றிட அனைவரும் அறிவுறுத்தினார்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.